பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்போ சபையை நடத்துறத விட அல்ல அதற்கு சமமாக குடும்பத்தை நடத்துறத பேசுகிற ஒருத்தன் குடும்பத்தை நடத்த தெரிஞ்சிருச்சுன்னா அவன் சர்ச்சையை நடத்தலாமா? கையை தெரியாம தான் இருக்கு. ஒரு சபையை நடத்துவது பெரிய விஷயம் அல்ல, ஒரு குடும்பத்தை நடத்துவதே பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லலை. யார் சொல்கிறது? பைபிள் சொல்லுது. ஒரு சபையை நடத்துவது பெரிய விஷயம் அல்ல, ஒரு குடும்பத்தை நடத்துவது பெரிய விஷயம். ஒருத்தனுக்கு குடும்பத்தையே நடத்த தெரிலனா அவன் சபையவே நடத்த முடியாது. வேற ஊழியம் பண்ணுறது வேற, சபையை நடத்த தெரியணும்னா குடும்பத்தை நடத்த தெரியணும். நாங்கள் திருமணமாகாமல் சபையை நடத்துகிறோம்ன்றவங்களாம் அறகுறை பைபிள் தெரியல, தான் மேட்ரு. ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்போ சபையை நடத்துறத விட அல்ல அதற்கு சமமாக குடும்பத்தை நடத்துறத பேசுகிற ஒருத்தன் குடும்பத்தை நடத்த தெரிஞ்சிருச்சுன்னா அவன் சர்ச்சையை நடத்தலாமா? கையை தெரியாம தான் இருக்கு. ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. எலிமெண்ட்ரியில் ஃபெயில் ஆகிட்டு நீங்கள் ஹையர் செகண்டரியில் பாஸ் ஆகணும்னு நினைக்கவே கூடாது. எனக்கு குடும்பத்தில் யாரையுமே பிடிக்கலைங்க, பேசாமல் ஊழியத்துக்கு வந்துடலான்றீங்க. அடப்பாவி, 3rd ஸ்டாண்டர்ட் எனக்கு பிடிக்கலை, ஃபெயிலாக போயிட்டேன், அதனால் நேராக 4th ஸ்டாண்டர்ட் போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? 3rd முடிக்கலப்பா, அப்புறம் எப்படி 4th போவ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி தான் நிறைய பேர், எனக்கு குடும்பம் இல்லை, நான் ஊழியத்துக்கு. குடும்பத்திலே நீ ஃபெயில்னா, ஆமாம், நீ பிஏவே முடிக்காமல் எப்படி எம்ஏ போக முடியும்? இல்லை நாங்கள் டைரக்ட் எம்ஏ போகிறோம், போய் வாங்கி வச்சுக்கான எவனும் வேலை தர மாட்டாங்க. அது மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணிக்க, பரலோகத்துலேருந்து உனக்கு என்ன கிடைக்காது? ரெக்கக்னைஸ் கிடைக்காது. சொந்த வசந்த வாசிப்பேன் எங்கே இருக்குது? 1 தீமோத்தேயு 3:5. வாசிங்க சிஸ்டர். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், ஒரு மனுஷன் தன் சொந்த குடும்பத்தை நல்லா என்ன செய்யணும்? நடத்துகிறவனும். அடுத்து தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். தம் பிள்ளைய கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய். பிள்ளைகள் கீழ்ப்படிவதும் படியாமல் இருப்பதும் பிள்ளையை சார்ந்ததா பெற்றோரை சார்ந்ததா? ஆமாம். ஒருத்தன் கீழ்ப்படியலைன்னா அம்மா சரியில்லைன்னு அர்த்தம், வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம், என்னைக்கா சொன்னால் காதை கடிக்க போகிறான்னு அர்த்தம். ஆமாம், கடிச்சிடும். அதுதான் நடக்கும். பிள்ளையை கீழ்ப்படிய பண்ண வைப்பது பெற்றோருடைய வேலை. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கடவுள் யார்கிட்ட தான் கேட்குறாரு? ஆமாம், காயினை ஆபேலை காணோம் தம்பி, அண்ணன்ட்டு தான் கேட்குறாரு. காயினே ஆபேல் எங்கன்னு கேட்குறேன். நானா வாட்ச்மேனு, அவன்கிட்ட கேட்டுக்காங்க அப்படின்னு ஒரு தாய் சொன்னாலே எஸ்கேப்புன்னு அர்த்தம். பின்னாடி மேட்ரு இருக்குன்னு இந்த நான் சொல்கிறேன் சொல்லி உடனே அப்படின்னா நீ அம்மா, எனக்கு தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னா யார்? நீ தானே பெத்த. பைபிள் சொல்லுது, ஒரு நல்ல தாய் நல்ல தகப்பன் தன் பிள்ளையை கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே என் பிள்ளைகளை நான் கீழ்ப்படிய வைக்க தேவையான கிருபை எனக்குள்ளே ஊற்றப்படட்டும். நீர் பேசும்போது காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது, அப்படியே நானும் பேசும்போது எதிர்க்கிற காரியங்கள் கீழ்ப்படிவதாக. கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவேன். உடனே இயேசு சொல்லுவார், நான் பிதா சொன்னப்பெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சேன், அதனால் நான் சொன்னப்போ எல்லாமே எனக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு. நீயும் பிதா சொன்னதெல்லாம் கீழ்ப்படிஞ்சா உன் பிள்ளையும் கட்டாயம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணும்போது உங்கள் பிள்ளைகள் அப்படி மீறும்போது கர்த்தர் சரியாக உனக்கு வைப்பார். எல்லா ப்ராக்டிக்கலோட சைன் விடுவோம். உங்களுக்காக கர்த்தர் எங்கள் ஸ்கூலில் வேலை பார்ப்பார். ஆமாம், நான் வீட்டில் அப்படி பார்த்துருக்கேன். என்றைக்கு வீட்டில் அம்மா எதிர்த்து பேசுகிறனோ அன்னைக்கு கரெக்டாக ஸ்கூலில் எனக்கு அடி விழுகும். அடி விழுந்தோன்னு அப்பாவியானவர் பேசுவார் கரெக்டாக. வீட்டில் இப்படி பண்ணியில்லை, அதுதான் உனக்கு அடி விழு. அம்மா ஜோம் பண்ணுற அம்மாவை இருந்தால் தான் அதை நடக்கும். ஆமாம், இல்லாட்டி அவனுக்கு அன்றைக்கி ஸ்வீட்டு கிடைக்கும். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, ஆண்டவரே என் பிள்ளையை நீங்கள் போதிக்கணும், ஆண்டவரே
அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கடவுளுக்கு பயப்படுற பயமும், பெற்றோர் கீழ்ப்படியணும், அவன் வெளியில் போனால் திரும்ப வந்து போயிட்டு வான்னு சொல்லுங்கள், இல்லாட்டி வந்து காரியம் ஆகாதுன்னு வந்து நிற்பான் அவன். அந்த இடத்துல தேவன் உங்களை வைப்பார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், 60 வயசு ஆளாக இருந்தாலும் ஊழியத்துக்கு வரும்போது அவர்கள் பிள்ளைகள் ஆகிறார்கள். சில விஷயம் நான் சித்தம் இல்லை, நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவேன். சில நேரம் அதை மீறி அதை நடத்தும் போது, கடைசியில் அதை ஃபெயிலியர் ஆகும்போது கர்த்தர் உன்னை கற்றுக் கொடுக்குறாரு, சித்தம் இல்லாததை செய்யக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, இதை தேவன் உங்களுக்காண்டி செய்வார். ஆமாம், ஆண்டவரே என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படட்டும். ஆமென் சொல்லுங்கள்.